வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்ற மலையாள மூவி. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் சும்மா தலையை கிறுகிறுன்னு சுத்த வைக்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபருக்காக இம்மீடியட்டா வேற ஒரு ஊர்ல போய் ஜாயின் பண்ணணும். அதே நேரத்துல அவரோட மனைவி வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. எனி டைம் டெலிவரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இவரு போய் ஜாயின் பண்ற அன்னைக்கே அவங்களுக்கு வந்து பெண் குழந்தையும் பிறந்துரும். ஆனா ஜாயின் பண்ண அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்கும். இவரும் இவரோட கூட வேலை பார்க்கறவங்களும் சேர்ந்து ஒரு தமிழ்நாடு போலீஸை வந்து காப்பாத்துவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு கால் வரும். அதாவது அவர் குண்டடிப்பட்டு காட்டுல மாட்டிட்டு இருப்பாரு. சோ அவரை காப்பாத்தணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ இவங்களும் அந்த காட்டு பகுதிக்கு போவாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் இவங்க எப்படி அந்த லூப்குள்ள மாட்டுறாங்க, அண்ட் அந்த பெரிய காக்கா சிலைக்கான முக்கியத்துவம் என்ன, ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய பிளாஷ்பேக் என்ன, இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றது ஒரு சூப்பரான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை நீட்டா செட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காட்டு பகுதிக்குள்ள போவாங்கல்ல, அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுற அந்த சமயம் அப்படின்றதே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற அந்த ஐடியா எல்லாமே வந்து டாப் நாச்சா இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ஸ் அப்படின்றதும் சில கேரக்டர்ஸ்க்கு மத்தியில அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ரைட்டிங். கிளைமேக்ஸ் அப்படின்றது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் பார்ட் 2க்கான லீடை ரொம்ப சூப்பராகவே கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட மேக்கிங்குமே தரமா இருந்துச்சு. ஆல்சோ அந்த பெரிய சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாஷ்பேக்கா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த படத்துல இன்னும் சில விஷயங்கள்ல அன்ஆன்சர்டா விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீட்பேக் இருந்துச்சு. எப்படியும் செகண்ட் பார்ட்ல நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க. பட் இன்னுமே பார்ட் 1ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது இன்னுமே ப்ராப்பரா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம். என்னோட ரேட்டிங் 3.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.